she has given a wonderful opportunity. I'll try to use both English and Tamil wherever it is possible. मान वेंकटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साकृतश्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे नमः पङ्कजनेत्राय नाथश्रीपदपङ्कजे न्यस्तसर्वभराय अस्मत्कुलनाथाय धीमते. ஆண்டாள் தனியன் சொல்லுவோம். நீலாதுங்க ஸ்தனகிரிதடே சுத்தமுத்போதி கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்தியாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சஜனிகிருத்தம் யாபலாத்கிருத்திய புங்கே கோதாதஸ்யே நமைரவிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியொருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நன்று. So today we will try to capture the first 5 slokas pasurams of Andal. Adunuடைய தமிழ் அர்த்தம், அதனுடைய what Andal is trying to convey அப்படிங்கறத every year we must have been listening to several of the upanyasams. It's such a nectar to listen, to recite, and also to எத்தனை வாட்டி சொன்னாலும் you will never get satiated. You always want to come and listen more and more. The information that we are going to share is all known to everybody. It's just trying to listen to from my, an amateur's attempt basically to what I have experienced. Adu one ellarum pagirundhukalam அப்படின்ற ஒரு இதுனேல. So இந்த பராசர பட்டர் அவர் தான் வந்து இந்த தனியனை கொடுத்திருக்கார். அவர் basically சொல்கிறோம் இல்லையா, நீலா துங்க ஸ்தனகிரி தெரிய சுத்தம் உத்போதி கிருஷ்ணம் அப்படின்ட்டு கிருஷ்ணனை துங்கத்தேர்ந்து எழுப்புறதுக்கோசரம் அவள் சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து மெயினாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஷீ ட்ரைஸ் டு கன்வே இஸ் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரத்த மத்தியாபயந்தின்ட்டு. நமக்கு வந்து சுதந்திரம் கிடையாது, பகவான் தான் நமக்கு பிரதானம். ஸோ வி ஆர் வெரி மச் டிபெண்ட் ஆன் பெருமாள் அப்படிங்கிறத டு ஹைலைட் தட் பாராத்தியம் ஸ்வம். அது எப்படி சொல்கிறாங்கன்னாக்கா, கண்ணனை ரஜினிகிருத்தம் யா பலாத்த கிருத்திய புங்கே. அந்த கண்ணனை தன்னுடைய மாலைனால் போட்டு கட்டி போட்டு பலத்தை ஷீ இஸ் கிவிங் உபதேசம் ஆல்மோஸ்ட் லைக் டு கிருஷ்ணா. யூஸ்வலி நம்ம வந்து கமாண்ட் பண்ணுவோம், பட் ஆண்டாள் இஸ் டெல்லிங் கிருஷ்ணா தட் வந்து உனக்கு சேஷம், உனக்கு அடிமைப்படுத்திருக்கேன், ஐ எம் டூயிங் சப்போஸ் டு சர்வ் யூ, ஜஸ்ட் ரியலைஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாராத்தியம், we are dependent on swatantram, contrast to பாராத்தியம். Like swatantramna you are very independent, like sovereign country, like swatantra divas எல்லாம் பார்க்கும். பட் பாரதந்திரன் வரும்போது we are dependent அப்படிங்கிறத, பெருமாள் கிட்ட we are so dependent அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொன்னதை பராசர பட்டர் பியூட்டிஃபுல்லாக அதை எடுத்து சொல்லிருக்கேன். இன்சிடென்ட்லி பராசர பட்டனுடைய அம்மா பேரும் ஆண்டாள். இது சன் ஆஃப் கூரத்தாழ்வான். ஸோ that's why it's called ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் அப்படின்ட்டு. மாலையினால் கட்டி மாயவனுக்குத்தான் அப்படின்றத நம்ம அடிமைங்கிறத சொன்னார். மாயவனுக்கு தான் அடிமைங்கிறத சொன்னால் மாயவனுக்குத்தான் அடிமைன்றும் ரொம்ப அழகாக அந்த சம்ஸ்கிருத தனியந்த சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்ததான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சூடி கொடுத்த சுடர்வழிய தொல்பாவை பாடியுள்ள அது ஒய்யக்கொண்டார் அவர் எழுதின அந்த தனியன். ஒய்யக்கொண்டார் ஹேஸ் given the தனியன். அவள் எப்படி முதல்ல 30 பாசுரங்களை பாடியிருக்கா திருப்பாவை. 30 வாசிட்டும் கூட அந்த பெருமாள் வராதனால திருப்பி ஒரு நாச்சியார் திருமொழின்ட்டு ஒன்று எழுதியிருக்கா. ஸோ அதையே எப்படி நீ பெருமாளுக்கு வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே இருக்கு. நீ எப்படி பெருமாளை அடைஞ்சியோ அதே மாதிரி எங்களுக்கும் இந்த பெருமாளை அடையணும். we also want to surrender unto பெருமாள் and to get the most important கைங்கரிய opportunity அந்த பிராப்தி. அதுக்கோசரம் வந்து அந்த வேங்கடவர்க்கு அடிமை செய்ய அருள் புரிவா அப்படின்றதுக்கோசரம் சொல்கிறாங்க. இந்த பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே எங்களுக்கு தவறாமல் எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு. ஸோ தென் ஷி ஸ்டார்ட்ஸ் மார்கழி திங்கள் அடுத்த ஸ்லோகமாக வையத்து வாழ்வீர்கள் ஓங்கி உலகளந்த ஆழிமழை கண்ணா மாயனை. இந்த 5 பாசுரங்களையும்
the most important thing என்ன ஒருத்தருக்கு one should know about it அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லி and she is telling all the இது அதாவது ஒரு இது பண்ணணுனாக்க ஏகஸ்வாத் ந புஞ்சித்தன்ட்டு தனியாக எதுவும் பண்ணக்கூடாது. if she wanted she could have done it very simply. Andal is none other than Bhumi Deva, Bhumi Tudiya, Avataram. So she was very worried. She has been constantly, a mother's affection towards the children is, unmatchable. Right from the time when Varaha Perumal வந்து எடுத்தபோது நமக்கு வந்து அவருக்கான கேட்டார், நாளைக்கெல்லாம் பிற்காலத்தில் ஜனங்கள்லாம் வந்ததுனாக்க அவளுக்கெல்லாம் உயரத்துக்கு என்ன வழின்னு உடனே அவருடைய சரம ஸ்லோகம்லாம் நமக்கு வராகத்தேர்ந்து கிடச்சிது. அதே மாதிரி அது அப்போ இருந்தாலும் இப்பயும் வந்து பூமி தாயாராக வந்து ஆண்டாளாக நமக்கு வந்த பிறந்து she was not very far off, like 9th century, we are in 21st or 22nd century, just we can visualize and feel that she was born as a human being, and then she realized that they are going to be வரவாலாம் கஷ்டப்படுவாளுக்கோசம் அந்த குழந்தைங்களுக்கு என்ன வழின்றதுனால அந்த 30 பாசுரங்களை சேர்த்து தனியாக பண்ணக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி டுகெதர் இட் ஹேஸ் டு பி டன் அப்படிங்கிறது வந்து. ஸோ ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா உபேயம் அண்ட் உபாயம்னு சொல்லுது. வாட் டு அச்சீவ் இஸ் பேசிக்லி டு கெட் தி டிவைன் சர்வீஸ் ஃப்ரம் ஸ்ரீமன் நாராயணன். அதுக்கு சரி ஹவு டு அச்சீவ் தட் அப்படின்னா அதுக்கு ஒரு உபாயம் வேணும் இல்லையா? ஸோ அதுவும் நாராயணன். ஸோ போத் த பெருமாள் இஸ் தி அப்ஜெக்டிவ் அண்ட் ஆல்சோ த மீன்ஸ் டு அச்சீவ் தட். அது 6 அப்படின்னு அந்த வழி நம்ம ஒய்யும் மாறத்துக்கு அவரே தான் 6 வழியும் அவரே தான், அவர் அடைய வேண்டிய எதுவும் அப்படிங்கிறத நாராயணனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் பாசுரத்தில் இன்ஃபேக்ட் ஷி அட்ரஸஸ் சிறுமீரே ஆண்டாள் முழுக்க எங்கேயுமே பெண்களை தான் நிறைய சொல்லியிருக்காரு. நோன்பு நோக்கணும், பாவை அப்படி சொல்லி, பட் ஸ்டில் ஆல் த மென் ஃபாக்ஸ் ஆல்சோ டேக் அட்ரஸ். நீங்கள் வந்து வெறும் மென் ஆண்டாள் வந்து சிறுமீரே அப்படின்னு சொன்னால் கூட எல்லாருமா சேர்ந்துட்டு, பிகாஸ் திஸ் எம்பசைஸ் ஒன் பார்ட் லைக் சில சம்பிரதாயத்தில் வி ஹேவ் தி கான்செப்ட் ஆஃப் த வரன்யாசம், வர சமர்ப்பணம்ட்டு பண்ணுவா இல்லையா? ஸோ அப்போ பண்ணும்போது they say that day they remember it very close to their heart. They call it like ஆத்ம விவாகம். ஸோ இப்போ ஆத்ம விவாகம்னா பெருமாள் தான் பெருமாள் புருஷன், அந்த புருஷோத்தமன், அந்த எல்லா ஜீவனுமே ஒரு ஸ்திரீகள் தான். ஸோ இன்ஃபேக்ட் ஆண்டாள் she does mean to every one of us. சிறுமீர not by the physical thing that we are saying like ஸ்திரீகள் மட்டும் இல்லை, every ஆத்மா is the nature of that is the ஸ்திரீ. அப்படி இருக்கிறதுனால அந்த சிறுமியரே அப்படின்னாலும் it pretty much means to us. So she clearly says that ஒவ்வொரு பாசத்தையும் அந்த பெருமாளுடைய திவ்ய நாமத்தை ஒவ்வொரு பேராக கொடுங்க. the important ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாராயணனே நமக்கே பரைதருவான். she clearly sets this is the objective goal அப்படின்ட்டு கிளியராக செட் பண்ணிட்டு தான் மட்டும் பண்ணாமல் அடுத்த பாசுரத்தை வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுறோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு தன் நோன்பு நோக்கத்துக்கோசரம் நெய் உண்ணோம். அதாவது சில ஒரு மெயின் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளே சில விரதங்கள் நம்மளை கட்டுப்படுத்திட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறோம், அதனால் இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுக்கு. அப்போது ஷீ டெல்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத, நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலி நீராடி. இன்றைக்கி ஏதோ சண்டேவாக போயிடுது, இன்றைக்கி சண்டே சாட்டர்டே 8:30 மணிக்கு இல்லைன்னா எல்லோரும் ஸோ நைஸ் டு சி 6 மணிக்கு இன்க்ளூடிங் ஆஃப் டிரைவிங் ஃப்ரம் ஆல் த வே லைக் 20-30 மினிட் முன்னாடியே கிளம்பி வந்து அவ்வளோ சீக்கிரம் சிற்றஞ்சிருக்க வெறுகாலை நாட்காலை நீராடி அவ்வளோ சீக்கிரம் வந்து பால் ஒன்றும் மை எழுதும், அதுக்கப்புறம் வந்து இந்த தீக்குறளை சென்றோதும், இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு செய்யாதன செய்யும் எல்லாம் பண்ணிவிட்டு முக்கியமாக சொல்கிறாங்க இந்த ஐயமும் பிச்சையும் அப்படின்ற. ஐயமும் அப்படிங்கிறது போத் ஆர் கைண்ட் ஆஃப் அன் ஆர்ம்ஸ். பட் ஐயம்னாக்கா பெரிய ஆச்சாரியர்கள் அவெல்லாம் பார்த்தோன்னே நம்ம போகும்போது வெறும் கையோட போய் செய்யக்கூடாது. ஆச்சாரியன்கிட்ட போகும்போது நம்ம வி மஸ்ட் ஆல்வேஸ் ஆஃபர் சம்திங் டு த ஆச்சாரியா அண்ட் தென் கம். லைக் பிச்சைங்கிறது வந்து சில பேர் கேட்குறாங்கனாக்கா அவளுக்கெல்லாம் வந்து பிக்ஷை கொடுக்கறது வந்து பிக்ஷை அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எம்பசைஸ் வந்து ஆந்தனையும் கைகாட்டி. ஆந்தனையம்னாக்க உள்ள வரைக்கும் யூ ஹாவ் டு ட்ரை யுவர் மேக்ஸிமம். ஒரு கோவிலுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறோமோ, ஒரு டொனேட் பண்ணுறோமோ, இல்லை இப்போ பண்ணுறோம் ஆச்சாரியர்கள் சமர்ப்பிக்கிறோம்னாக்க லிமிட்டே பார்க்கக்கூடாது.
நம்மளுடைய மேக்ஸிமத்தை கான்ட்ரிபியூட் பண்ணணும். That has to really come from the children, like, you know, right from the beginning, and we start building up that practice. That's really nice. And in fact, $5.6 million in the vandirukannaka, people have, you know, they have done their contributions. And mari aandaniyam kaigatti innum nariya kudutane irukku. Perumal kodukka we are all part of Perumal's, and so he is going to return to us, you know, all of them. பரமகடியை அடையறதுக்கான வழி அப்படின்னாக்க அவர்தான். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுனாக்கா, அந்த ஆண்டாள் முன்னாடி சொல்லிட்டா கடைசி பாசத்தில், மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டி அப்படின்ட்டு. அவள் மேலே முன்னாடி இருந்தவாள் எப்படி பண்ணுறாளோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுறோம். அதுதான் வந்து பிரமாணம் மாதிரி. லைக் டோன்ட் கொஸ்டின், லைக் அவளும் பண்ணுறக்கா இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா எப்படி அந்த பூர்வ ஆச்சாரங்கள்லாம் பண்ணிருக்கான்ட்டு, லைக் நம்மாழ்வார், there is a quote. He says that வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணி. பெருமாளை அடையணும் அப்படின்னாக்க வேதம் வல்லார்களை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மேலையார்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை நாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் the reason why Andal is inviting everybody is that no children should be left out அப்படின்ற மாதிரி. no one should be left outங்கிறதுனால ஒருத்தரையும் விடாமல் எல்லாரையும் போய் you will get to see. ஆறாவது பாசத்துலேருந்து எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தராக போய் தட்டி எழுப்பி ஒருத்தரையும் விடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க, மோஸ்ட் எசென்ஷியல் திங் இஸ் நமக்கு பெருமாளை சேவிக்கணும், பாசுரங்களை சேவிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தாலே போதும். It's some many of you are, you know, not native Tamil, I mean in terms of as a first language, but still it's very impressive to see for reading the Tirupavai from the scripts of Kannada or Telugu. You know, worldwide it is happening. It's such a great thing. So Perumal you don't even need to know about the Pasuram by heart. It is the intention, the arvam சொல்றோம்ல தமிழ்ல, the curiosity and the sincerity to, you know, offer to Perumal, that is more important than anything else அப்படிங்கிறது. ஸோ வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவிக்க செய்யும் கிருசைகள் கேளிரோ, பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி நெய் உண்ணோம் பாலுண்ணோம் சொல்லிட்டு பார்க்கடல் இருக்கிற அந்த பரமனை பார்ப்பார். அதுக்கு அடுத்தபடியாக எல்லாருமே அந்த ஆசீர்வதிக்கத்தெல்லாம் அது சொல்கிறோம். நம்ம ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றடிறாடேன். அதில் பார்த்தோன்னா இந்த பேர் உத்தமன் அப்படின்ற, முதல்ல நாராயணன் சொன்னோம், அடுத்தது பரமனை காட்டுறா, மூணாவது பாசுரத்தை அந்த திவ்யநாமமான அந்த உத்தமன், அந்த உத்தமனுடைய பெயர் பாடினா சொல்லிருக்காங்க. இந்த கைசிக்க துவாதசி அன்னைக்கு அந்த பட்டணம் படிச்சுக்கச்சே almost 11 பாசுரத்தில் she is clearly saying that வாயினால் பாடி நாராயணனை பாடி பாடும் நீ கேட்டே கிடைத்தையோ அப்படின்னு சொல்லிட்டு பாடன்ற அந்த பாட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் அந்த துவாதசி புராணத்துலேயே வந்து அந்த பைரவி ராகத்தில் அந்த பண்ண பெருமாளுக்கு காலங்காத்தால் அந்த கார்த்திகை மாதத்தில் சுக்லபக்ஷ துவாதசியில் வந்து நம்ம அந்த பண்ணில் அந்த ராகத்தில் இப்போ பாடினாக்க அதனுடைய பலன் அற்புதமான பலன். அந்த பலனை வச்சு ஒரு துளியை வச்சே ஒரு பிரம்மராட்சஸா இருந்தவனுக்கு விமோச்சனம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவ்வளோ பவர்ஃபுல் அது. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் உத்தமன் பேர் பாடி இது பண்ணாக்க ரெண்டுமே கிடைக்கும். ஒன்று செல்லம் கொழிக்கும், அது கயல்னாக்க அந்த மீன் ஊடு கயல் உகலை, அப்படியே அந்த நடுவில் அந்த கயல்லாம் அந்த மீன்கள்லாம் வந்து அப்படி துள்ளுற மாதிரி இருக்கும். ஓங்கு பெருஞ்சென்னல், எப்படி ஓங்கி உலகளந்த எப்படி பெருமாள் வளர்ந்தாரோ அந்த மாதிரி சென்னல்களும் அந்த ஆல் த காப்ஸ், அந்த பேடி காப்ஸ் வந்து they have to, you know, grow up. அப்போ வளரணும்னாக்க கீழெல்லாம் தனி இருக்கும், அதில் பார்த்தா மீன்கள் துள்ளி ஆடுமா. ஸோ தட்ஸ் அ சைன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகலை பூங்குவளை போதில் பொறிவண்டு. பூங்குவளை பேசிக்கலி அந்த ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்தில் பொறிவண்டு கண்படுப்ப, அது அந்த புஷ்பம் போகுமா, அது போய் மது அந்த உண்ணுன்னு இருக்கும்போது நைட் ஆகிடும் போல இருக்குது. ஸோ அப்படியே அந்த மூடிண்டுடும் போல இருக்குது. சரி, அந்த வண்டுகள்லாம் உள்ளுக்குள்ளே அப்படியே அமைஞ்சிடும். அதில் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் திறக்க அந்த பொறி வண்டுலாம் அப்படியே இப்போ பறந்து போகணும். அங்கே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் த போலினேஷன் அண்ட் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த அந்த வண்டுகள்லாம் பண்ணும். பூங்குவளை பொருள் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும். அந்த அந்த பசுக்கள்லேருந்து பால் கறக்கச்சே கொஞ்சம் கூட ரொம்ப சரமாதிரியாக பண்ணுது. வாங்க குடம் நிறைக்கும். அந்த குடமாக அந்த பால்காரெல்லாம் அந்த கறந்தெல்லாம் பார்த்துருந்தோம்னாக்க சீன் இட் லைக் பால் கறக்க
அந்த பால் ஃபுல்லும் ஆகிடும். அப்படி அந்த மாதிரி அவ்வளோ அற்புதமான அந்த பசுக்கள் நீங்காத செல்வம். அந்த பசு சலிக்காம பால் சுரக்குமாங்க. they never get tired. நீங்காத செல்வம் வரும். ஸோ பெருமாளும் கிடைக்கும் நமக்கு, அதுக்கு வேணுங்கிற ஃபிசிக்கல் மெட்டீரியல் வெல்த்தும் கிடைக்கும், இதுவும் பெருமாளுடைய கைங்கரியமும் கிடைக்கும்ன்றது ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடுன்ட்டு. ப்ரைமரி பெனிஃபிட் வந்து கிருஷ்ண அனுபவம். கிருஷ்ணனை அனுபவிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸிங் எவ்ரி திங். பட் as a side benefits, a byproduct or kind of a thing, like secondary benefits, we also get all the இது எல்லாருமே சொல்லலாம் அங்கே அந்த ஓங்கி உலகளந்த. when you want to bless somebody, like we can always, we use that in fact when during the sancharams and all, when we go to the host, when பெருமாளுக்கு மாலையை ஆனர் பண்ணும்போது ஓங்கி உலகளந்த மாமா ஆரம்பிப்பார், we all join together to bless their family on behalf of the Goshti. அதுக்கு அடுத்தபடியாக 4வது பாசனம், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் அப்படின்ட்டு. இங்கே வந்து பத்மநாபன் அப்படிங்கிற அந்த பகவன் நாமத்தை சொல்கிறாங்க. பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றது இருந்துட்டு. ஸோ அதை இந்திரனுக்கு கட்டளையிடுறான். இந்திரன் வருணனுக்கு சொல்கிறான் ஆழிமழை கண்ணான்ட்டு. இந்த இடத்துல கண்ணன் சொல்லும்போது ஷி டசன்ட் மீன் கண்ணா, பேசிக்லி அந்தர்யாமி கண்ணன் தான். பட் ஆழிமழை கண்ணான ஷி யார், அந்த மழைக்கெல்லாம் அதிபதியான அந்த வருணதேவன் அவளை சொல்லி அந்த ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரை ஒன்று ஒழிக்கக்கூடாது. நம்ம வந்து எதாவது பண்ணணுன்னாக்கா நம்ம கேட்போம், பெக் பண்ணுவாங்க இந்த குட்டி கேமினிட்டு. பட் ஆண்டாள் கமாண்ட்ஸ், ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஒன்றுத்தையும் மறைக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ கடலுக்கு போ, ஆழிப்போ, அந்த கடல் உப்பு தண்ணி இருக்கும், அதுலேருந்து வெறும் தண்ணியை மாத்திரம் உறிஞ்சிட்டு ஆழிமழை ஒன்று என்ன சொல்கிறா இல்லையா, முகர்ந்து கொடு ஆர்த்தேரி, அது எல்லாத்தையும் முகர்ந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு வந்து கருத்து எல்லாருக்கும் மழை நன்னா சீராக செய்யணும். அது எப்படி இருக்கணும், மழை மாதத்தில் 3 நாளைக்கு பெய்யணும். ஒரு 9 நாள் 1 நாள் மழை, திருப்பி 9 நாள் 1 நாள் மழை, அந்த மாதிரி எவ்ரி 9 டேஸ்க்கு. ஸோ தட் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ரெயின் வந்ததுனாக்கா அப்போ இந்த மாதிரியான ஓங்கு பெருன் சென்னல் இதெல்லாம் வரும்ன்றதுக்கோசரம் ஷீ கமாண்ட்ஸ் டு அப்படின்னு சொல்கிறா. அதுவும் எப்படி பெய்யணும் அப்படின்றதுக்கு அதையும் சொல்லிட்டுருக்கா. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, இந்த இடியும் மின்னலும் வரா மாதிரி அந்த இடியோட இடி கம்பேர் பண்ணணும் எப்படின்னாக்கா அந்த பெருமாள் பாஞ்சஜன்யம் மாதிரி சொல்கிறாங்க அந்த சவுண்டு. ஏன்னா சங்கநாதம் ஏற்கனவே அந்த கண்ணன் கோவில் இந்த வார் நடக்கும்போது தர்மக்ஷேத்திரம் அந்த யுத்தம் நடந்தது இல்லையா, தர்ம யுத்தம் நடக்கச்சே அந்த சத்தத்தை கேட்டாலே இப்போ நடுங்கிடுவாளாம், அப்பேற்பட்ட பவர்ஃபுல் பாஞ்சஜன்யம். அந்த மாதிரி அந்த இடியோட அந்த ஆழி போல் மின்னி அந்த பெருமாளோட சக்கரம் மாதிரி எல்லாம் அந்த மின்னலோட வந்து அந்த பெருமாள் வந்து பிரணத்த ஜன பிருந்த ஜன சொல்வாள், அந்த ரகுவீர கஜத்தை சொல்வா, எல்லா அம்புகள்லாம் வந்து பெருமாள்கிட்ட போய் வந்து நிற்குமாங்க. யார் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ட்டு. ஹீ டசன்ட் ஹேவ் டு புல் an arrow, சுவாமி தேசிகன் டிஸ்கிரைப்ஸ். அந்த மாதிரி அந்த ஒரு சரங்கள்லாம் நிறைய வந்துடுமாங்க. அந்த மாதிரி அந்த பெருமாளுடைய சரங்கள் மாதிரி லைக் an arrow the rain has to பொழியணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வந்து ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று தாழாதே சார்ந்து முறைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்கிறாய் நாங்களும் மாறுகிறான். அப்போ வந்து பெருமாளுடைய அந்த இதையும் சொல்கிறார், தன்னுடைய அந்த தோல் சொல்லும்போது ராமருக்கு சொல்கிறாங்க, இந்த பிரணத ஜன விமத துர்லலித தோர் லலிதான், அப்பேற்பட்ட அழகானது. ஸோ அதையும் சுவாமி தேசிகன் எல்லாத்தையும் அதை எடுத்திருக்கார். அது மோஸ்ட் ஆஃப் த திங் தட் ஹி ஹஸ் டேக்கன் தட். அது கடைசியாக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, இதில் தாமோதர நாமத்தை ஸ்பெஷலாக ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. தாமோதர நாமத்தில் ஷீ எம்பசைசஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர்ஸ். தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது, அந்த புஷ்பங்களில் பண்ணாக்க தூவி அதனுடைய பலன் என்ன, மோஸ்ட் ரொம்ப ரொம்ப சேக்ரெட் அந்த பாசனம், அந்த 5வது பாசனம். மாயனை வண்ணு மடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை திருவினை ஆயர்குணத்தில் தோன்றும் அணி விளக்கை குடல் விளக்கு, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இந்த யசோதைக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இது கொடுத்தா இல்லையா, தாயை குடல் விளங்கி செய்ததுனால தாமோதரனை. தாமோதரம் அப்படின்னாக்க தாமம் உதரம், உதரம்ங்கிறது வயிறு, அதில் தாமன் கயிறால் கட்டினத்தினால கட்டுண்ணா பண்ணிய பெருமாயன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தாமோதரன் அப்படின்னு பேர். அந்த தாமோதரனை தூய மலர்னால தூவி தொழுதாக்க போய பிழையும் புகுதருவான் என்று நம் பழைய பாபங்கள்னால் நிறைய we are born and we get into the cycle of birth and death.
இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் தி கர்மாஸ். இந்த கர்மாக்கள்லாம் வந்து அழியணும்னு நம்மளால் முடியாது. இட் எண்ட்லெஸ். ஸோ அதுக்கு வேணும்னாக்கா அது பெருமானுடைய அனுகூலம், அவருடைய அனுகிரகம் இல்லாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படி இருக்கச்சே இதை எப்படி பண்ணணும்னாக்கா ரொம்ப சிம்பிள். ஆண்டாள் சேஸ் ஜஸ்ட் கோ பிளக் அ ஃப்ளவர். நீ ஆற்றுல வளர்ந்தாலும் ரொம்ப விசேஷம். நல்ல பூக்களை நல்லா பறித்து அது பெருமாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணோம்னாக்கா அது வந்து அத்தனை விசேஷமாக இருக்கும். பழைய பாவங்கள் எல்லாம் போய் எப்படின்னாக்கா ஒரு ஸ்பார்க் பக்கத்தில் ஒரு பஞ்சு ஒன்று வச்சோமானாக்கா என்ன ஆகும், டக்குன்னு இந்த எல்லாம் பஸ்மமாக போய் அழிஞ்சிடும்ல. அந்த மாதிரி இருந்த இடமே தெரியாமல் எல்லா பாவங்களும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் ராவணன் வந்து ஐ திங்க் ஷி யூஸ் டு கேரி ஹிஸ் சிவலிங்கம் வித் ஹிம் இட் சீம்ஸ். எங்கேயாவது ஒரு நல்ல புஷ்பம் கிடச்சதுன்னா உடனே எடுத்து பண்ணிடுவாங்க. அந்த டைம் வரக்கூடாதுன்ட்டு அந்த ஷுட் நாட் இல்லை. அந்த புஷ்பங்களை எடுத்து உடனே அர்ச்சிடுவான். பெருமாளுக்கு அவருடைய ஆராதிக்கிறதுக்கு பண்ணணுன்ற அந்த மாதிரி அந்த புஷ்ப கைங்கரியம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஐ சி மோஸ்ட் ஆஃப் அஸ் take this opportunity to offer the pushpa kainkariam and அதுவும் வெங்கட பெருமாளுக்கு கேட்கவே வேண்டாம் அத்தனை இது. ஸோ பாதகங்கள் தீர்க்கும். அதோடு இல்லாமல் பரமநடி முடிஞ்சதுன்னா என்ன ஆயிடுச்சு, பாபங்களும் புண்ணியமும் போயிட்டுனாக்கா அது தென் வாட் நெக்ஸ்ட்னாக்கா நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பரமநடி காட்டும். பெருமாளுடைய திருவடியில் போய் கைங்கரியம் பண்ணுறதுக்கான கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனால் எல்லாரும் சொல்லுங்கோ அப்படின்ட்டு. அடுத்ததாக இன்னி பாசுரம். இன்னைக்கு she really goes like புல்லும் சிலம்பினகான். The first time she is going and knocking the door of all those things who have left out. போயிட்டு அவள் சொல்கிறாங்க இந்த புல் அப்படின்னாலே பறவை. புல்லும் சிலம்பினகான் அப்படின்னாக்கா அந்த புல் சிலம்பினா கேள்னு சொல்லியிருக்கலாம், கான் சொல்லியிருக்கான் அங்கேருந்து. ஏன்னா தூங்கிட்டு இருக்கோம் போது அங்கேருந்து பார்க்கறது. அதனால் நீ கண்ணை திறந்து வெளில வரணுன்றதுக்கோசரம் அந்த கோபிகளை புல்லும் சிலம்பின கான், அந்த சிர்பிங் பேர்ட்ஸ் சிர்பிங், அதை வந்து புல்லும் சிலம்பினகான். புல் அரையன் கோயில் பெருமானுடைய கருடத்வஜன் இல்லையா. ஸோ புல் அரையன், புல்லுக்கெல்லாம் வந்து அரையன் கிங், அந்த பறவைகளுக்கெல்லாம் அரசனான கருட பகவான் இருக்கு இல்லையா, அவனுடைய கோ புல்லரையன் கோ. புல்லரையன் கோ இவன் புல்லரையன் கருடனுக்கு கோவானது பெருமாள். அவருடைய அந்த புல்லரையன் கோவிலில் wanted to in fact tell to if you can bring the shankam will be nice because காலங்காத்தால் அந்த சங்கத்தில் வருவானாம் கோவிலில். அந்த புல்லரையன் பெருமாள் கோவிலில் இருக்கிற சங்கு சத்தம் கேட்கறதே இன்னும் தூங்கிட்டு இருக்கியே ஏந்துக்கலையா அப்படின்ட்டு. Those gopiyas are also not sleeping actually, they are only pretending because they are trying to enjoy the பெருமாள். இவ்வளோலாம் கொடுக்க போகிறானா நமக்கு அப்படின்ட்டு ஆண்டாள் சொன்ன பாசத்தை கேட்டு you can wake up somebody who is really sleeping, but somebody pretending to sleep, it's very hard to really wake them up. So Andal tries, she leaves no stone unturned. அவளையும் எழுப்பணுன்றதுக்கோசரம் அந்த மாதிரி வந்து புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேர் அரவம் கேட்கலையோ. அந்த பேர் அரவம், அந்த ரவம்னா அந்த சவுண்டு சம்ஸ்கிருதத்தில், அந்த பேரரவம் கேட்கலையோ அது கேட்கலையா பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு சொல்லிட்டு பூத்தனையினுடைய அந்த அவதாரத்தை கிருஷ்ணர் தான் நிறைய அனுபவிச்சுருக்கா. கிருஷ்ணானுபவம் பூத்தனையினுடைய இந்த முலையில் அந்த நஞ்சோட கொடுத்தோன்னே அந்த பாலையும் உறிஞ்சிட்டு விஷத்தையும் உறிஞ்சிட்டு அப்படியே அவளுக்கு அப்படியும் பண்ணத்தால் உயிரையும் உறிஞ்சின்றதுனால அந்த பூத்தனையோட அந்த பேய்பலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய கால் ஓச்சி. கள்ளச்சகடம் சகடாசுரன் அந்த ஒரு சக்கரம் வடிவத்தில் வந்தான் இல்லையா, அந்த அவனை வந்து அந்த குழந்தை அது என்ன 7 நாள் குழந்தையும் போனாங்க அவ்வளோதான் நினைக்கிறேன். அந்த குழந்தை ஒரு காலால் ஒரு உரைச்ச உடனே கால் ஓச்சி மேலே தூக்கி அடித்த உடனே அப்பேற்பட்ட அந்த சிக்னிஃபிகண்ட்டான பெருமாளுடைய திருவடி இருக்கிற அந்த இதை வந்து பண்ண உடனேக்க அப்போ அதோடு இல்லாமல் அரி என்ற பேரரும் எல்லாம் உள்ள புகுந்து எல்லாமே மற்றதெல்லாம் வந்து சப்தம் தான் கேட்கறது. ஆனால் இந்த ஹரிங்கிற சப்தம் என்ன பார்த்தோன்னா அந்த நேர உள்ளத்துக்குள்ளே போயிடுறது. அப்படியே முனிவர்களும் யோகிகளும் அப்படியே ஹிருத்தியான கம்யம் சொல்கிற போலியோ அது மாதிரி பெருமாளுடைய நாமத்தை அவ்வளோக்கு மனசில் தியானம் பண்ணுற அந்த விஷ்ணுனுடைய பாசுரத்தை அந்த ஹரி ஹரி. when you wake up in the morning, right, the first time you have to say hari 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 7 times. We tell the name of Hari and then we wake up. அதுவும் என்ன தபக்குன்னு எழுந்துடக்கூடாது, ரொம்பவும் நிறுத்தி நிதானமாக பெருமாள் உள்ள இருக்கே நமக்கு. ஸோ he should not get the jerk and all like. So we have to slowly gradually raise from the sleeping posture to sitting posture. தாயாருக்கு இடது கால பூமியில் ஸ்பர்ஷம் பண்ணி தாயாருக்கு
உனக்கு க்ஷமம் இல்லாமல் பாரமாக தானே இருக்கும் தாயாருக்கு பெருமாளுக்கு அந்த பூமி தாயாருக்கு. அதனால் ஒரு அபராத க்ஷமா கேட்டுண்டு அப்படி எழுந்துக்கிறோம். அப்படி எல்லாரும் அந்த ஹரி ஹரிட்டு எல்லாருமா சொல்லி ஒன்றா எழுந்துக்கச்சே ஹரி என்ற பேர் அளவன் கேட்டலையோ, எல்லாரும் சேர்ந்து சொன்னால் கேட்டலையோ, நாயக பெண் பண்ண நாராயணன் மூர்த்தி பெருமாள் நாராயணன் சொல்லி கேசவனை பாடம்னு சொல்கிறாங்க. அதுதான் இது வரைக்கும் she in the first 5 days of Pasurams she beautifully explains what should be our objective for us and what are the blocks, obstacles la enna irukku, how to get over that, and nanna சௌக்கியமா இருக்கிறதுக்கான என்னென்னலாம் நம்ம பண்ணணும். வாயினால் பாடி நிறுத்தி எல்லாருமே சேர்ந்து தனியாக பண்ணக்கூடாது, எல்லாரும் வந்து கூடி இருந்து குளிர்ந்தேலோன்ட்டு. இட்ஸ் ஸோ heartening to see that all of us, despite our various other weekends and other kind of thing, we come here in the morning. கைங்கரியம் பண்ணுறவாலும் ஆச்சரியமான கைங்கரியம். பெருமாளுக்கு இப்போ அமுது செய்யணுன்ட்டு காலங்காத்தாலே முன்கூட்டியே வந்து பெருமாளுக்கு வந்து பண்ணிட்டு புஷ்ப கைங்கரியம், பெருமாளுக்கு இப்போ தூயோமாக வந்து தூமலை தூவி தொழுதுன்றது, இப்படி வாயினால் பாடுறதுக்கும் எல்லாரும் சேர்ந்து பாடினா மட்டும் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோண்டு கேட்கறதுக்கும் வந்து தெரியணுன்ற அவசியம் இல்லை, சப்தம் கேட்டாலே ரொம்ப விசேஷம். இப்படி அற்புதமாக அந்த குழந்தைகள்லாம் இவ்வளோ ஆச்சரியமாக வந்து எனக்கு சிரவணம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆண்டாளுடைய இதில் பெருமாளுடைய சன்னதியில் ஆண்டாளை பற்றி அந்த பாசத்தை எல்லாரோடையும் பகிர்ந்ததுக்கு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ வாதித்த விஸ்வரூபங்க பஞ்சானன பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதாய ஸ்ரீரம் விஜயம். So every Saturday after the Saturday, I requested the speaker to talk about the next 5 or 6 days of the Paasuram. இது வந்து கேட்கறதுக்கு நம்ம இது மாதிரி ஒரு சம்பிரதாய கோயில்னு வச்சுருக்கும் போது we need to develop all this thing for the youngsters. ஸோ இது குழந்தைங்க கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அவளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லபடியாக இருக்கும். பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, லீடர்ஸ் சொல்கிறதுல ஒன்று என்னன்னா, ஒரு ஆற்றுக்கு ஒருத்தர் வந்து நம்ம ஆற்று குழந்தை அழகாக இருக்கானா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அந்த சந்தோஷம் தான் நமக்கு. நம்ம பெருமாள் நம்ம குழந்தை நிற்கலாம் அங்கே கரெக்டாக, அது எண்ணெயை தடவை நிற்கலாம், அவனை பற்றி இவர் பேசுகிறாருங்கிற போது we are very, very happy. Thank you very much for your attendance. Please continue to give us support to our temple. Thank you.